தமிழ் ஸ்ட்ரீட் டாக் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்க்க போகிறது அக்கட தேசத்துக்கு போவோம். மலையாளம் தேசத்தில் கேமா கமிட்டியின் அறிக்கை குளிர்ந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு சாதாரணமாக முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சி ரொம்ப அலட்சியமாக அந்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணாங்க கேரளா கவர்மெண்ட்டு. கடைசியாக இன்றைக்கி அதை இத்தனை நாள் ஆகியும் அதை அணைக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய குளிர்ந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கடைசி அதில் மாட்டியிருக்கிறது நடிகர் நிவின் பாலி. யாருமே எதிர்பார்க்கல. ஒட்டுமொத்த கேரள மலையாளிகளே திகச்சு போய் நிற்கிறாங்க. அவங்கள விட ரொம்ப திகச்சு போயிருக்கிறது கேரளத்து பொண்ணுங்க தான். அதில் கேரளத்து இன்னைக்கு இளம் பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கிறவர் நிவின் பாலி. அவர் இயல்பாகவே ரொம்ப நல்ல பையன் மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அவருடைய சைல்டிஸ்ட் முகம், அவருடைய அனைத்து படங்களிலும் அவர் நடிக்கிற கேரக்டர் எல்லாமே பெண்களுக்கு மிகவும் பிடிக்கிற மாதிரி இருந்தது. இவரும் அப்படி சொல்லி இன்றைக்கி ரொம்ப ஷாக்கில் இருக்காங்க. அவங்க மேலே நிவின் பாலி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஸ்ரேயா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு சொன்னது, நான் சினிமாவில் நடிக்கிறதுக்காக ரொம்ப விருப்பமாக இருந்தேன். அப்போ ஏகே சுனில் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பாளர்கிட்ட இதை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் என்னை துபாய்க்கு வர சொன்னார். துபாய்க்கு போயிருந்தப்போ ஒரு ரூமில் வச்சு என்ன அவருடைய நண்பர்கள் ஏகே சுனில் நண்பர்களோடு நிவின் பாலியும் சேர்ந்து என்னை ஒரு 3 நாள் டார்ச்சர் பண்ணாங்க, என்னை ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்கிறாங்க. அதை 3 நாள் தங்குறதுக்கு ஆதாரமெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை என்ன சொன்னால், நான் நடிக்கிற சான்ஸ் கேட்டு தான் போனேன். ஆனால் எங்களை மீறி எங்கள் கூட இருந்தீங்கன்னா, எங்கள் கூட ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உன்னை ஹீரோயின் ஆக்குறேன்னு நிவின் பாலியே சொன்னார்ன்னு சொல்லிட்டேன். அது அந்த செய்தி வந்த அன்னைக்கு நைட்டு ஒரு 9 மணிக்கு, எப்போவுமே ப்ரெஸ் மீட் யாரும் 9 மணிக்கு வச்சதா சரித்திரமே கிடையாது. ஆனால் 9 மணிக்கு உடனே நிவின் பாலி ப்ரெஸ் மீட் வச்சுட்டார். இல்லைன்னா எனக்கு அது சுத்தமாக தெரியாது, அந்த பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது, இது ஏதோ சதி வேலை, என்னை ஒரு விஷயத்தில் சிக்க வைக்கிறதுக்காக செஞ்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டாரு. அதில் தான் அவர் சொல்கிறாரு, இந்த பொண்ணு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காத 1 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு எர்ணாகுளம் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி கேட்டார். நான் ஒரு நிஜத்தில் நடந்ததை சொல்லிட்டேன், நிச்சயமாக நான் அதில் பார்க்கவே இல்லை, நான் துபாயில் நான் எப்போ இருந்தேன், நீங்களே பாஸ்போர்ட்டை செக் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டாரு. இப்போது நேற்று என்ன அறிக்கைன்னா, அவர் வினித் சீனிவாசன் ஒரு டைரக்டர், அவர் அந்த பொண்ணு சொல்கிற அதே டேட்டில் அவர் என்னுடைய படத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார், படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டாரு. இன்னொரு டைரக்டர் அடுத்த நாள் அவர் என்னுடைய வெப்சீரிஸில் நடிக்க வந்துட்டார், நிச்சயமாக அந்த பொண்ணு சொல்கிறது தப்பு அப்படி சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு இப்போ அந்த தேதியில் குறியா இருக்கா, நான் சொன்னது உண்மை தான் அப்படிங்குதான். இப்போ பிரச்சனை என்ன, கடைசியாக அந்த நிவின் பாலியோட பாஸ்போர்ட்டை வாங்கி பார்த்தா தெரிஞ்சிட போகுது. அவர் எங்கே இருந்தார், இங்கே இருந்தார், அங்கே இருந்தார் தெரிஞ்சிட போகுது. ஒருவேளை இங்கே இருந்தார் தெரிஞ்சால் நிச்சயமாக இது ஒரு ஹனி ட்ராப் கேஸ் தான். ஒரு வேணும்னே இவரை சிக்க வைக்கிறதுக்காக அந்த பொண்ணுங்க செய்கிற சதி வேலையாகவும் இருக்கலாம். அப்போ இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் பார்த்தோன்னே உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சவங்க இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தோன்னே, ஆகா வழக்கம் போல் ஏதோ ஒரு வேலை சித்து வேலை காட்டுறாங்க போல இருக்குது அப்படி சொல்லி பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ மலையாள பெண் கமிட்டிகள், பெண்கள், கலைஞர்கள் எல்லாம் இந்த நிவின் பாலியோட வழக்கு வந்தோடனே எல்லாம் கொஞ்சம் ஆஃப் ஆகியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு ட்ரேப் கேஸாக இருக்குமோ, அதை நம்ம ஏதாவது அவசரப்பட்டு வாயை கொடுத்து சொல்லி அது ஏதோ பொய்யாயிடுச்சு, நான் வம்பாச்சு அப்படி சொல்லிட்டு அவங்க வேணாம்னு நிறுத்தி வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் மலையாள இன்னொரு நடிகர் இருக்கார், அலன்சியர் லோபஸ் அப்படி சொல்லி, அவர் இப்போ பிரபலமான நடிகர், நிறைய வில்லன் கதாபாத்திரம், குணச்சித்திர கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. இப்போ அவர் மேலேயே ஒரு கம்ப்ளைண்ட் 2017 நடந்துச்சான். இந்த 2017 நடந்த ஏற்கனவே அந்த பொண்ணு 2020 கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அம்மா அமைப்பு கூப்பிட்டு கேட்டப்பா ஆமான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து, அதுக்கப்புறம் அவரும் வெளிப்படையாக டிவியில் பேட்டியிலலாம் கொடுத்தாரு, ஏதோ ஒரு கோபத்தில் விசேஷப்பட்டு செஞ்சுட்டேன், ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கையை பிடிச்சி வந்துட்டேன், அது ஒரு பிரச்சனையாச்சு, மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டாரு. இப்போ அதே பொண்ணு மறுபடியும் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டையும் அவங்க வாங்கிட்டாங்க, போலீஸ் வேறு வழியில் வாங்கி தான் ஆகணும். ஆனால் இது வரைக்கும் 11 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, 11 பேர் மேலே. இதில் நிறைய பேருக்கு ஜாமீன் கிடச்சிருச்சு வரிசையாக. எடவளபாலு, ரஞ்சித்து, முகேஷ், மணியம்பிள்ளை, ராஜு, இதை 4 பேருக்கும் ஜாமீன் கிடச்சிருச்சு. மீதி இருப்பவர்கள் ஜாமீன் கேட்டிருக்காங்க. அந்த ஜாமீன் நான் மனு விசாரணைக்கு வரலை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா போலீஸும் அதை முனைப்பாக எடுத்தலை. அந்த போலீஸ் நினச்சிருந்தால் அந்த ஜாமீனை கண்டிப்பாக எதிர்த்திருப்பாங்க. ஆனால் போலீஸ் எதிர்க்கலை, அதுதான் உண்மை. போலீஸ் எதிர்க்காத காரணத்தினால்தான் ஜாமீன் கிடச்சிருக்கு. ஏன்னா முகேஷ் ஆளுங்கட்சி எம்எல்ஏ, அவருக்கு ஜெயிலில் வச்சா கட்சிக்கு பெரிய அவமானம். ஆனால் அதே சமயம் அவர் ராஜினாமா பண்ண வச்சா அந்த இடத்துக்கு இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா அது பெரிய தலைவலி.
இடைத்தேர்தலில் காங்கிரஸ் ஜெயிச்சிச்சுன்னா அவ்வளோதான், ஒட்டுமொத்தமாக இப்போ ஆளுகின்ற கட்சிக்கு மிகப்பெரிய டேமேஜ் ஆயிரும். அதனால் அவர் ரிசைன் பண்ணவும் வேணாம், அவர் ஜெயிலையும் வைக்க வேணாம், அவருக்கு ஜாமீன் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருக்கே ஜாமீன் கொடுக்கும்போது மற்றவங்க சும்மா இருப்பாங்களே, அது முகேஷ்க்கு மட்டும் ஏன் ஜாமீன் கொடுத்தீங்கன்னு மற்றவங்க கேட்பாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு ஜாமீன் அப்போஸ் பண்ண வேணாம்னு ஓரலாக சொல்லிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இவங்க ரொம்ப ப்ரெஸ் பண்ணல. சார் இப்போ தான் கேஸ் விசாரிச்சுட்டு இருக்கு, இப்போ தான் கேஸ் வந்துருக்கு, விசாரிச்சுட்டு இருக்குன்னு நான் உங்களை கூப்பிட்டு விசாரிக்க கூட இல்லை அப்படின்னாங்களா. சரி, இங்கே தானே இருப்பாங்க, வந்து கூப்பிடுவாங்க, நீங்கள் அதே சமயம் அவங்க போலீஸ் எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போல்லாம் போய் நீங்கள் ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷனை போட்டு ஜாமீன் கொடுத்தாச்சு. இது எல்லா நாட்டிலையும் எல்லா மாநிலத்திலையும் நடக்கிறது தான். ஆளுங்கட்சி நினைத்தால் ஜெயிலுக்கு தள்ளப்படலாம், இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு உங்கள் கதை அப்படிங்கிறது இந்த படத்துலேயே, இந்த கதையிலேயே ஒரு உண்மையான ஒன்று. அதுக்கடுத்து இன்னொரு பொண்ணு சௌமியான்னு ஒரு தங்க, இப்போ அவங்களுக்கு வயசு 50 இருக்கலாம். அவங்க நம்ம சென்னையில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க குற்றஞ்சாட்டி இருக்கிறது ஒரு தமிழ் பட இயக்குனர். அது யாருன்னு இவங்க சொல்லலை, இன்னும் கொஞ்சம் நாளில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு குக்கி போட்டு வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சென்னையில் நடிகை ரேவதி வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருந்தேன். அப்போ ரேவதி அடிக்கடி பார்ப்பேன். அவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். நான் இப்போ காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருச்சு எனக்கு. நான் சினிமாவில் நடிக்கணும்னு விருப்பப்பட்டேன். அப்போ தான் இந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக 2 பேர் இருந்தாங்க. அவங்க ஒய்ஃபு நான் படம் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க படம் டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட நான் அட்டாச் ஆனேன். அவங்க ஃபேமிலியை என்ன ஒரு மகள் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நான் என்னை சொந்த மகள் மாதிரி தான் அப்படின்னு அந்த டைரக்டர் சொல்லியே என்ன சீரழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் நான் அவங்கள கஸ்டடியில் வச்சுருந்து நான் சினிமா எடுக்க போகிறேன் சொல்லியே வச்சுருந்தேன். எனக்கு நிறைய பாலியல் தொந்தரவு கொடுத்து என்னை ரேப் பண்ணிட்டாரு அந்த டைரக்டர். இத்தனைக்கும் அந்த அம்மா தான் டைரக்ட் பண்ண போகிறதா இருந்துச்சு. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் தான் என்னை டைரக்ட் பண்ணார். கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 30 வருஷம் ஆனாலும் இன்னும் என்னால் அதை மறக்க முடியல அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கம்ப்ளைண்ட் கொடுத்தா தமிழ்நாடு போலீஸுக்கு தகவல் வரும். கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆனால் அந்த நடிகர் யாருங்கிறது, நான் அந்த இயக்குனர், அந்த தம்பதிகள் யாருங்கிறத கொஞ்சம் சொல்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ சிக்கல் அதுதான், இந்த தமிழ் சினிமா இயக்குனர் யார் அப்படிங்கிறத எல்லாரும் இப்போ யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக டைரக்ஷன் பண்ணது 30 வருஷத்துக்கு முன்னாடி யாராக இருக்கும் அப்படின்னு இப்போ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சத்தியமாக யாருக்கு தெரியல, கெஸ் பண்ண முடியல. இதை பழைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்தா தான் தெரியும் எந்த இயக்குனர் எந்த நடிகர். ஒருவேளை நடிகை வந்து இயக்குனராக மாறி இருக்கலாம், அல்லது நடிகையின் கணவராக இருக்கலாம். ஏதோ ஒன்று இப்போ ஒரு 10 நாளில் சொல்லியிருக்கிறதுனால நம்மளும் அதை வேறு வழியில் வெயிட் பண்ணுவோம். அது ஒரு சஸ்பென்ஸ் நீடிக்கிறது. அப்புறம் இதில் ஒரு முக்கியமான ஒரு வழக்கில் நிச்சயமாக இந்த குற்றவாளி கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்ன்ற அளவுக்கு பேசுகிற ஒரு கேஸ் வந்து வி.கே. பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு டைரக்டர். அவர் மலையாளத்தில் 4-5 படம் பண்ணியிருக்காரு. இவர் செஞ்ச சேட்டை என்னன்னா, இவருக்கு கதை சொல்ல ஒரு லேடி கதாசிரியர் வந்திருக்கேன், லேடி ரைட்டர், பெண் கதாசிரியர் வந்து, நான் என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குது சார், நீங்கள் கேட்குறீங்களா, நான் டைரக்டர் கிடையாது, கதையை மட்டும் கொடுக்குறேன், ஸ்க்ரீன் பிளே எழுத சொன்னீங்கன்னா எழுதி தரேன் அப்படி சொல்லி ஃபோனில் கேட்டிருக்காங்க. சரி வாங்கம்மான்னு கூப்பிட்ருக்காரு. கொச்சியில் ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க. அந்த ஹோட்டலில் 4வது மாடியில் இவருக்கு ரூம் போட்டிருக்கு. இவர் ரூம் போட்டில் 2 ரூம் தள்ளி அந்த அம்மாவுக்கு இவர் தான் டைரக்டர் தான் ரூம் போட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை அதை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்காரு. பேசும்போது கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணனால, இல்லை சார் எனக்கு பிடிக்கல சார், நான் இப்படி ஆள் இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா கிளம்பி வெளியே வந்து ரூமை வெக்கேட் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை தேடி பிடிச்சி அந்த அம்மா மறுநாள் காலையில் அந்த அம்மாவுக்கு ஒரு 10,000 ரூபா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மூலமாக கொடுத்து விட்டுருக்காரு. இப்போ அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு போனால் இது இப்போ 2022 நடந்திருக்கு. அதனால் 2 வருஷம் தானே, அதனால் நேரத்து போய் அந்த லெஜர்லாம் பார்த்து கடைசியாக இவங்க 2 பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த 2 ரூமையும் அந்த டைரக்டர் அவர் பேரில் பதிவு பண்ணியிருக்காருங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த டைரக்டர் பெயில் அப்ளிகேஷன் போட்டு வெயிட்டிங்கில் இருக்கார். இப்போ இந்த கேஸ் மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு வந்துருக்கு. ஹைகோர்ட்டில் ஹேமா கமிட்டி அறிக்கை முழு தகவலையும் முழுசாக 10ஆம் தேதி தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. 10ஆம் தேதி கண்டிப்பாக தாக்கல் பண்ணிடுவாங்க. அந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்கிறதுக்காக கேரளா ஹைகோர்ட் சீஃப் ஜட்ஜு என்ன பண்ணிட்டாரு, 5 பேர் கொண்ட பெஞ்சு, நீதிபதிகள் பெஞ்சுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் இந்த கேஸை. இதில் ஒரு பெண் நீதிபதியும் கூட இருக்காங்க. 5 நீதிபதிகள் இந்த கேஸை தொடர்ந்து விசாரிக்க போகிறாங்க. விசாரித்து இதை முழுமையாக வெளியிடலாமா, இதில் என்னென்ன இம்போஸ் பண்ண முடியும், இது சொல்லப்பட்டிருக்க அத்தனை இது குற்றஞ்சாட்டப்பட்ட அத்தனை பேர் மேலே கேஸ் நடவடிக்கை எடுக்கலாமா, என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு அரசுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறாங்களாம். இப்படி ஒரு வழக்கை அவங்களும் இது வரைக்கும் சந்தித்ததில்லை. ஆனால் முதல் முறையாக ஹேமா கமிட்டியினால் இந்தியா முழுவதும் இருக்கின்ற
அனைத்து அரசியல், அனைத்து திரையுலக அமைப்புகளையும் ஒரு கலக்கிட்டாங்க. இப்போ கேரளாவில் ஆரம்பித்து இப்போ தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஆந்திராலேயும் பொங்கிட்டாங்க. ஆக மொத்தம் இது வேறு மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு போய் விடப்போகுது அப்படிங்கிறது மட்டும் உறுதி. அது நம்மளும் ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.